नमस्कार 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 படத்தை பற்றி லைன் சொல்லணும்னா, முகவரி இருக்கிறவங்க முகவரி இல்லாதவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து பவன் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பேர சாம் ஷெட்டி பண்ணியிருக்காங்க. மேலும் கோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நரேன் சார், அருள்தார் சார், நான்கடவு ராஜேந்திரன், பாவா லட்சுமணன், இப்போ எல்லாமே ஒரு கோஆபரேட் நல்ல ஒரு கோஆபரேஷன் கொடுத்தாங்க படம் முடிகிறதுக்கு. நாம் நினைச்ச கதையை நல்லபடியாக எடுத்து முடிக்கணும்னா அதுக்கு நல்ல தயாரிப்பாளர் தேவை. அந்த வகையில் எனக்கு குறையில தயாரிப்பாளர் எனக்கு எல்லா வகையும் செஞ்சு கொடுத்தாங்க. படம் முழுக்க முழுக்க சிட்டியிலே படமாக்கப்பட்ட படம். நன்றி. அனைவருக்கும் என் வணக்கம். இந்த படத்தில் இணை தயாரிப்பாளராக இருக்கிற சூரியன் அவர்கள் என்னுடைய நண்பர். டைரக்டர் வந்து ஏற்கனவே நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். இந்த படம் அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னார். இந்த படத்தில் பாடல் எழுத அழைத்தார். என்னன்னா ஒரு பாட்டு ஒர்க் என்கிட்ட வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மெலடி சாங் நான் எழுதியிருக்கேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா குத்து பாட்டு தான் நிறைய நான் எழுதியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய குத்து பாடல்கள், ஹிட் பாடல்கள். என் மனதில் வந்து மெலடி பாடல்கள் எழுத வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த ஆசை வந்து நனவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். வெள்ளை மேகம் சாலை ஓரம் நின்று வெள்ளை மேகம் ஒன்று என் நெஞ்சை தொட்டுத்தான் சென்றது அப்படின்னு பார்த்த அந்த மெலடி பாட்டு நான் எழுதினது. ரொம்ப அழகாக வேலை வாங்கினார். கிட்டத்தட்ட அந்த பாட்டு எழுதி ஒரு 10-15 நாள் ஆச்சு. பொறுமையாக அவரை பார்த்து அவருக்கு பிடித்த மாதிரி நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பவன் சார் வந்து ஹீரோ, நிறையா படம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. தகராறு என்ன நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு தனித்த அடையாளமாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நான் பாடல் எழுதும்போது கதை ஓரளவு சொன்னார் என்கிட்ட, டைரக்டர் சொன்னார். ரொம்ப அருமையான கதையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கண்ணெதிரில் அந்த மாதிரி வாழக்கூடிய ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனிதன் வந்து கெட்டவனாக வாழக்கூடிய சூழ்நிலை வந்து யாருமே கெட்டவன் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குது சமூகத்தில். அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து எடுத்திருக்கிறாரு. பவன் கூட பாட்டு எழுதும்போது வந்தார், நல்லா எழுதி கொடுங்க சார் அப்படிலாம் சொன்னார். அவர் ரொம்ப ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ ஆர்வமாக நல்ல பாடல் வரணும்னு நினைக்கிறாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா மற்ற வகையில் கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. யூகே செந்தில்குமார் வழக்கமாக நிறைய படம் அரண்மனைலாம் செந்தில்குமார் சார் தான் பண்ணியிருக்கிறாரு. நான் பாடல் எழுதக்கூடிய நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் உங்களைப் போல இந்த பாட்டுகள் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பொதுவாக என்னென்னா சினிமாவில் 2 படம் சொல்கிறாங்க. பெரிய படம், சின்ன படம், மிடில் படம், ரொம்ப புள்ளியாக இருக்கிற படம். அந்த மாதிரி எந்த படமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. படம் வந்து ஒன்று ஓடிச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கோலி சோடா கடைசியாக வந்துச்சு. ரொம்ப குறைந்த அளவு பட்ஜெட்டில் அதுலேயும் நான் பாட்டு எழுதியிருந்தேன். அது படம் 100 நாள் ஓடிச்சு. நிஜமாகவே 100 நாள் ஓடிச்சு. 100 நாள் போஸ்டர்லாம் ஓட்டுவாங்க, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விலாசம் வந்து அந்த வரிசையில் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு தென்படுது. பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக 40 கோடி 30 கோடி 50 கோடிலாம் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் பேப்பரில் தான் விளம்பரம் வரும், தேட்டரில் இருக்காது. அந்த மாதிரி படங்களும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்க என்னென்னா இந்த மாதிரி சினிமா வந்து இப்போ நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட படங்கள் வருது. உங்களுடைய சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ விலாசம் வந்து இயக்குனர் வந்து புதிய இயக்குனர் ரொம்ப தாகத்தோடு இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கானாபாலா பாட்டு பார்த்தீங்க, காசுன்ட்டு ஒரு பாட்டு நல்லா இருக்கு. அந்த பாட்டு நீங்கள் இவர்களை வந்து வரவேற்று இந்த மாதிரி இந்த விலாசம் அப்படிங்கிற படத்திற்கு ஒரு விலாசம் தரும்படி உங்களை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ இதை பென் பண்ணுங்க.
விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுமா? ஓகே, ஒரு நிமிஷம். சார் தான் சார் விஷுவல்ஸ் ஓகே? ஓகேம்மா, உட்கார். பத்திரிகை நண்பர்களுக்கும் டிவி மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் இன்டர்நெட் நண்பர்களோட வணக்கம். விலாசம் இதில் என்னோட நண்பர் பவன் ஹீரோ பண்ணியிருக்காரு. எனக்கும் நண்பர் பவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பழக்கம். அவர் லேட் ஹீரோவை நடிச்சது கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டார் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். பொல்லாதவன் டயத்துலேயே அவர் நல்ல ஒரு பெரிய மாஸ் இருந்துச்சு. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த டயத்துலேயே பண்ணியிருந்துருக்கணும். கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தில் பண்ணியிருக்காருன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ வருவார் பவன். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. மொத்தப்படி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க ராஜன் நல்ல காம்பேக்டாக ஒரு பட்ஜெட்டில் நல்ல படம் பண்ணி கொடுத்தாரு. ப்ரொடியூசர் பவித்ரன் சார், அவர் இங்கே வரல, பட் நல்ல ப்ரொடியூசர். தமிழ் சினிமாவுக்கு நல்ல ப்ரொடியூசர் பிடிச்சி தான் சொல்லணும். ஏன்னா ஒரே ஷெட்யூலில் சென்னை சிட்டியில் இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா செலவு பண்ணி பண்ணாங்க அந்த படத்தை. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமராமேன் யூகே அண்ணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. சாங்ஸும் பார்த்தோம், ட்ரெயிலரும் பார்த்தோம். ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் ரொம்ப இன்றைக்கி இருக்க நிறையா படங்கள் பண்ணாலும் கொஞ்சம் குயிக்காக நல்லா குவாலிட்டியாக பண்ணக்கூடிய மாஸ்டரில் தினேஷ் மாஸ்டர் ஒரு ஆள் ரொம்ப அப்படி. ஏன்னா அவருக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 3 நாள் முடிச்சிடணும், 2 நாள் முடிச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுவார். ரொம்ப நல்ல மாஸ்டர் அவர். மற்றபடி இந்த படத்தில் நான் ஒரு நெகட்டிவ் கட்டு பண்ணிருக்கேன். இப்போ பவனுக்காக கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக திரு பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதுக்கு எங்களுக்கு புது விஷயனால எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக ஸ்டண்ட் மாஸ்டர் தளபதி. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய டிவி வந்திருக்கனால கண்ணாடி போட்டுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டண்ட் வந்து ஒரு 4-5 இருக்கு. பெரிய ஃபைட் வந்து 2 இருக்கு. அதில் 2ல் வந்து பர்டிகுலராக ஒரு ஃபைட் வந்து ஒரு 100-150 லாரி வச்சு ஒரு ஃபைட் எடுத்துருக்கு. அந்த ஃபைட்டில் வந்து ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து நம்ம தாஸ் சாரும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணுறது வந்து நிறைய ரிஸ்க் ஷாட் இருக்குது. ஆனால் இதில் வந்து டூப் போடாத எடுத்துருக்கோம். இந்த ஃபைட் நல்லா வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம கேமராமேன் சார். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த ஒளிப்பதிவாளர் திரு ராமலிங்கம் அவர்கள். அந்த சான்ஸ் கொடுத்த என்னோட குருநாதர் திரு யூகே சுனில்குமார் அவர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ். ஒரு நல்ல பேனரில் ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ஒரு திருப்தி இருக்குது. எல்லா சாங்ஸுமே நல்லா வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நல்ல தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகை சுஜிபாலா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணது. எல்லா படமும் அப்படிதான் சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும்போது நிறைய படம் ஒர்க் பண்ணணுன்றது தான் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷனா இருக்கும். ஸோ ரொம்ப கேப்க்கு அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்றேன். பவன் இந்த படத்துக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்காரு. பார்த்தாலே தெரியும் மற்ற படத்தில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அவரோட பாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் டைரக்டர் சார் வந்து சொல்லியே ஆகணும், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரொம்ப சைலண்டாக இருப்பார். இங்கேயாச்சும் பேசுவார், இங்கேயும் 2 வார்த்தையிலேயே நிறுத்திட்டாரு. ஸோ தெரியும் அவரோட சைலன்ஸ்க்கு வந்து என்ன காரணம்னா அவர் ஒர்க்கில் நிறைய காமிச்சிருப்பாரு. அவர் படத்தில் கண்டிப்பாக அந்த சைலன்ஸ்லாம் அங்கே பிரேக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் எனக்கும் தெரியும் கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் யூகே செந்தில் சார் பற்றி சொல்லியே ஆகணும், என்னோட ஃபேவரட். இது அவரோட 3வது படம் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அவர் எல்லா படத்துலையுமே அவரோட ஒர்க் ரொம்ப தெளிவாக கிளியராக தெரியும். இதுக்கு முன்னாடி முத்துக்கு முத்தாக படத்தில் ஒரு மெலோடி சாங் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சார் வந்து அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் கூட இந்த ஒரு மெலோடி சாங்ஸில் நான் கேட்டேன், இது எங்கே சார் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு. அவர் லோக்கலில் எடுத்தால் கூட அது அப்ராட் ஃபீல்டில் காமிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக் அவரோட கையில் இருக்குது. அண்ட் இந்த க்ரூ புதுசாக இவங்க இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து சீரியஸாக இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஷார்ட் டைமாக ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு நான் ஒர்க் பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பிக் ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாரும் தேட்டரில் போய் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் தேட்டரில் போய் பார்த்து வெற்றியடை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. Hello everyone, welcome to the press people and my favorite crew. So விலாசம் என் பேர் சனம். விலாசம்ல எனக்கு ஹீரோயின் ரோல் கிடைச்சிருக்குது. ஐ திங்க் இட்ஸ் கிரேட் ஆனர் ஃபார் மீ டு ஒர்க் இன் திஸ் மூவி. எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது மிஸ்டர் யூகே செந்தில்குமார். ஸோ அகெயின் சுச்சி பாலா சொன்ன மாதிரி ஹீ இஸ் மை ஃபேவரட் கேமராமேன். ஸோ அண்ட் பவன் சருக்கு வந்து நான் முன்னாடியே ரொம்ப பெரிய ஃபேனாக இருந்தேன். ஸோ அகெயின் லைக் ஐ செட் ஐம் வெரி லக்கி டு ஒர்க் இன் திஸ் டீம். டைரக்டர்ஸ் பி ஏ ராஜா கணேசன் அண்ட் பவித்ரன் சார் ப்ரொடியூசர் எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ அப்ரோச்சபிளாக ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். I even had the privilege to work with Dalapati Dinesh. So the movie opens with my stunt scene. So அது என்ன நான் சொல்ல மாட்டேன், நீங்க பார்க்கணும். So overall it's going to be a brilliant movie. Pavan sir especially has given a beautiful performance, stunt le, songs le and sentiment scenes le. I think he's mind blowing. He's going to be the next big star in Tamil cinema. So please pray for us and support us. Watch Vilasam. Thanks. தேங்க்யூ. அடுத்ததாக திரு ஏஆர் சூரியன். பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். இது ஸ்ரீ சனா ஃபிலிம்ஸ் பவித்ரன் பிரசாந்த். அவர் வந்து இந்த முதலாளி. அவர் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 17 வயசுல வேலைக்கு செஞ்சேன் அவர்கிட்ட. இன்றைக்கி இவ்வளோ வருஷமாக ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் 3 படம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு இது படம் எப்படி ஆரம்பிச்சோன்னு சொன்னால், பவன் சாரும் எங்கள் முதலாளியும் ஃப்ரெண்டு. அவங்க மூலியமாக ஜனவரி மாதம் திடீர்னு பேசுனாங்க, ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். பண்ணலான்னு சொன்னேன். அது முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா பவன்ஜி தான். அவர் தான் இந்த டீம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இயக்குனர் வந்து என்னுடைய நண்பர் ராஜ் கணேஷ், டீம் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூகே சார், அவரை கொண்டு வந்ததும் பவன்ஜி தான். மியூசிக் டைரக்டர் வந்து ரவி ராகவ், அவர் ஒரு 5 வருஷம் நண்பர் எனக்கு டேரக்டருக்குலாம். அவரையும் நல்லா ஒரு 4 சாங் பண்ணியிருக்காரு. ஒரு பட்ஜெட் சொன்னோம், அந்த பட்ஜெட்டில் படத்தை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அருள்தாஸ் இருக்கார், நரேன் சார், நம்ம நாலு ராஜேந்திரன் அண்ணன் வந்திருக்காரு. என்ன வாங்க மேலே வாங்க. அப்புறம் கொட்டாச்சி, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. பட்ஜெட்டில் கரெக்டாக முடிச்சிருக்கோம். ஹீரோயின் சனம் செட்டி, அவங்க மலையாளம் தெலுங்கு பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு 8வது படம் அவங்களுக்கு. அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இன்னும் லேட்டாக கிளம்புவாங்க, மற்றபடி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சுஜிபாலா கரெக்ட் டைம் வருவாங்க, பண்ணி கொடுத்தாங்க. மொத்தம் படம் சீக்கிரம் முடிச்சிருக்கோன்னா காரணம் டீம் ஒர்க்கு, கரெக்டான டீம் அமைஞ்சது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. பட் அந்த ப்ரொடியூசர் நல்ல டீம் கிடைக்கணும், அந்த டீம் கிடச்சிருக்கு எங்களுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் முழுக்க ஹீரோ தான் காரணம், பவன் சார் தான் காரணம். அவருக்கு வந்து நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் நிறைய கலைஞர்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. தினேஷ் மாஸ்டர் சொல்லவே இல்லை, திட்டு வர போடுறேன், ஏன் என் பேர் சொல்லுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கரெக்டாக சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தாரு. சொல்லுவோம் மாஸ்டர், இல்லை மாஸ்டர் 2 நாள் வேணும் மாஸ்டர், 1 நாளில் முடியும் மாஸ்டர் ஃபைட், ஓகே முடிச்சு கொடுத்தாரு. அது மாதிரி டான்ஸ் மாஸ்டர் சங்கர் இங்கே வரல, அது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் கோஞ்சி தான் பண்ணார். அவனுக்கு 15 வருஷம் நண்பர். இந்த படத்தில் பாட்டு வந்து நட்புக்காக தான் எழுதின தவிர காசு எழுதலை, நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும், நட்புக்கு மட்டும் தான் எழுதினார், காசுக்காக எழுதலை, அது நல்லா தெரியும் எனக்கு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் இணை தயாரிப்பாளர் 4 பேர். ஒருத்தர் பாபு ஃப்ரம் லண்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து, அவர் வந்து எங்கள் முதலாளியுடைய நிலம் கூட வந்து கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வருவார், பணம் கொடுப்பார், முடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காரு. முஜிபுர் ரஹ்மான் அவரும் அங்கே உட்காந்துருக்காரு, குச்சப்பட்டு வரல, வெக்கப்பட்டு அங்கே உட்காந்துருக்காரு. ஹீரோயின் பற்றி சேர் விட்டால் கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராஜேந்திரன். இந்த படத்தில் விலாசம் என்ற படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர், அதாவது கோணி அப்படின்னு மறக்க முடியாத ஒரு கேரக்டர் டைரக்டர் எனக்கு கொடுத்தாரு. உண்மையிலே ஒரு இதுவரை பண்ண படத்தில் அது வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர்.
நானே வந்து டப்பிங் பார்க்கும்போது சிரிச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாடகை டப்பிங்லாம் பேசியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கணும். அதை எனக்கு இந்த படத்துக்கு எனக்கு உதவி செஞ்ச பவன் சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஃபஸ்ட்டு பவன் சார் தான் கூப்பிட்டு இல்லை சார் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னாரு. சரி எல்லா ப்ராஜெக்டில் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ஒர்க்குனால என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ என்னுடைய அசிஸ்டண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னோடய குருன்னு சொல்லுவேன், மிஸ்டர் ராமலிங்கம். அவர் தான் அந்த படம் ஃபுல்லாக பண்ணார். எப்போ இருக்குமோ அப்போல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ப்ளஸ் இந்த படத்தோட டைரக்டர் சொல்லும்போது அது சொல்கிறது யாருக்கும் புரியாது. ஃபஸ்ட்டு கிடப்பறன்னு ஏதோ சொல்லுவார், அதை நம்ம யோசிச்சு புரிஞ்சுட்டு எடுக்கணும். அது ஒரு டைப்பாக ஒரு ஃபோனில் பேசினாலும் புரியாது அவருக்கு. முக்கியமாக அவரை கஷ்டப்பட்டு அந்த படம் அவர் சொல்கிறத கேட்டு எடுக்கிறதே அது ஒரு பெரிய விஷயம் தான். அதை ராமலிங்கம் கரெக்டாக புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதை ஸோ கரெக்டாக எடுத்து கொடுத்தாரு. அதோட இந்த படத்தில் ப்ரொடியூசர் சொல்லணும்னா இஸ் எ வெரி குட் மேன். இப்போ ஒருத்தருக்கு இப்போ ஒரு 10 lakhs சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ சார் எப்போ சார் வேணும், நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கிங்க, அது மட்டும் தான் சொல்லுவார் அவர். மற்றபடி எதுவுமே இல்லை, ஒர்க்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும், எந்த இன்டர்ஃபரன்ஸுமே எதுவுமே கேட்க மாட்டார். இஸ் வெரி குட் ப்ரொடியூசர். அவர் நிறைய படங்கள் பண்ணணும், பவனும் நிறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்தது உண்மையிலே உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படி எஸ்கேப் ஆகிட்டு நான் கதாநாயகன் கிடையாது, இவங்க சொல்கிறாங்க கதையின் நாயகன் தான். எனக்கு இந்த படம் வரதுக்கு காரணம் தகராறு படம் பார்த்துட்டு, ஆக்சுவலாக நானும் ப்ரொடியூசரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தகராறு படம் பார்த்துட்டு ஒரு நாள் அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, இந்த ஹீரோ எப்படி இருக்கீங்க, படம் பார்த்தா நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணும்போது வந்து சொன்னார், எனக்கு ஒரு படம் பண்ணலாம், நான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சரி சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னாரு. ஓகே பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கதை எப்படி, அவருக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது, புதுசு அவருக்கு. எல்லாமே நான் தான் வந்து பார்த்துட்டு டைரக்டர் சூரியட் சார் அவர் தான் கூப்பிட்டு வந்தார். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவர், இவரும் 4-5 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் அவர் பண்ணாமல் ராஜகணேசன் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுனால அவரை கூப்பிட்டு வந்து பேசினாங்க. அப்படி சொல்லிட்டு நான் கதையெல்லாம் எதுவும் இது பண்ணல, நீங்கள் ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். ஸோ அப்படி இது பண்ணும்போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் யூகே சாரை கூப்பிட்டேன், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் வந்து பண்ணித்தாங்கன்னு சொல்லி. ஓகேடா கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் சொன்னேன் நான், உங்களுக்கு ஒர்க் இருந்தால் வேறு படம் தான் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் அசிஸ்டன்ட் கூட பண்ணால் ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீயாக அந்த டைமில் வந்து பண்ணி கொடுத்தாரு. படம் ஃபுல்லாக ராமலிங்கம் பண்ணாப்புல. அது மாதிரி ஒருத்தரும் ராஜ் கபூர் சாரை கேட்டேன். ஸோ ஓகே பண்ணித்தரேன் பண்ணார். தாஸ் என்னோட ரொம்ப வருஷம் பழக்கம், தாஸ் கிட்ட கேட்டேன். ஸோ அவரும் கொஞ்ச நாள் அந்த காமெடி அப்படி இப்படி போயிட்டு இருந்தார். எனக்கு ஒரு நல்ல வில்லனா அவரோட ஆசை, தாஸ் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக பவன் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாப்புல. தளபதி தினேஷ் மாஸ்டர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அவர், அவரை கேட்டேன் ஆனால் பண்ணி கொடுங்க ஃபைட்டு கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு ஸ்பாட்டுக்கு யூகே சாரை பார்க்கறதுக்காக போனேன். அப்போ ஹீரோயின் செலெக்ஷன் போயிட்டு இருந்தது, ரொம்ப ஷார்ட் டைம் நாங்கள் ஆரம்பிச்சது. சரி ஹீரோயின் கிடைக்கல, அப்படியே பேசிட்டு இருந்தப்போ இங்கே ஒரு பொண்ணு வந்தது பார்த்தியாடா அப்படின்னாரு. இல்லைங்களே அப்படின்னு. ஸோ அப்புறம் அந்த பொண்ணை வந்து சனம் தான் வந்து பேசினாங்க. இப்போ மேடையில் பேசின மாதிரி தான், அவங்க படம் நிறையா பார்த்துருக்கேன், நீங்கள் லீட் ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் அவங்களே ஓகே பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு. நல்ல ஆர்டிஸ்ட், நல்லா பண்ணுவாங்க. இன்னும் ஒரே குறை உடம்பெல்லாம் மேக்கப் தடவி விட்டுருவாங்க. இப்போ கூட பக்கத்தில் உட்காந்து பயந்தது அதுக்கு தான், இவ்வளோ கலராக இருக்காங்க ஆனால் மேக்கப் மேலே மேக்கப் தடவி பொய்யா. சாங்கில் பாருங்க ஒயிட் ஷர்ட்லாம் கலரை மாறி இருக்கும் அவங்க. அப்புறம் அண்ணாமலை சார் அவர் கூப்பிட்டு அந்த சாங் எழுதி வச்சோம். அவரும் கதையை கேட்டு ரொம்ப இதுவாயிட்டார், கண்டிப்பாக நல்லா எழுதி தரேன்னு சொல்லிட்டு அந்த சாங் கேட்டிருப்பீங்க, நல்லா வந்திருக்கு. இப்படி ஆரம்பிச்சது தான் இந்த கதை. இத்தனை நாளாக வில்லனாகவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ரங்கிசாமி சார் தான். அவரும் அந்த ஜி படம் பண்ணிட்டு இருக்கும்போதே சொன்னார், பவன் அடுத்து WRO ஸ்கிரிப்ட் அதில் நீங்கள் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம டைமாக என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் அதை பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருந்தது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இந்த விலாசன்ற படம். நீங்களாம் பார்த்து ஆதரவு கொடுக்கணும், வெற்றி பெற நீங்கள் தான் வாழ்த்தோம். தேங்க்யூ. வயலண்டா ட்ரைலருக்காக அப்படி கட் பண்ணிக்க மாட்டேன். வயலண்ட்லாம் கிடையாது படத்தில், வயலண்ட்லாம் கிடையாது படத்தில். கண்டிப்பாக யூஸ் சர்டிஃபிகேட் தான். பவன் சனம் அவங்களுக்குலாம் விலாசம் தர போகிற இந்த படத்தில் ட்ரெய்லரில் ஒரு
ஆமாம் சார். அதுக்கு மேலே போனால் ஸ்கிரீன் தாண்டி போயிடும் சார். நெக்ஸ்ட் சார் சொல்லு. இல்லை உட்காந்துறேன் சார். புத்தகம் வைக்கிறீங்க. கதைக்கு தேவையான சார் ஒரு ஹீரோ அவங்களுக்கு மட்டுமே 5 சாங் கொடுத்துரு. அப்படி அது அவங்களே கேட்டது, எனக்கு இன்னொரு சாங் வேணும், இன்னொரு சாங் வேணும்ட்டு. ஆக்சுவலி அந்த சாங்கே கிடையாது, அவங்க கேட்டதுனால தான் வச்சுட்டோம். டேரக்டர் செப்கந்தல் செந்தில்குமார். நான் என் ஒர்க் மட்டும் தான் பண்றேன், வேற கேமரா ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல இருந்த ஷூட்டிங்ல நீ என்ன நீங்க ஷூட்டிங் வந்திருந்தாங்க, அங்க பார்த்தாங்க. நல்ல ஃப்ரெண்ட் இல்ல 2 பேரும். நம்ம 2 பேரும் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. 20 வருஷமா பார்க்கலாம். 20 வருஷமா எல்லா ஹீரோயினும் உங்களை புகழ்ந்துட்டே இருக்காங்க, இப்போ ஹீரோயினும் போடுறாங்க. என்ன ரகசியம்? நல்ல மனுஷன் சார், வேற ஒன்றும் இல்லை. தேவராஜ் சார் நீங்க அதை தெரியல சார், இதுவே கரெக்டா பண்ணல சார். நான் இன்னும் கேமராவே கரெக்டா பண்ணல, பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அந்த சாங் நான் தான் போயிருந்தேன். அந்த இல்ல அது ஆக்சுவலா அவங்க ஒரிஜினல் ஸ்கின் டோன் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் மேக்கப் ஜாஸ்தியா போட்டிருந்தாங்க. மொத்தமா தானே பளிச்சா இருந்தது, எல்லாமே தானே. இல்ல ஒரு 2-3 ராமலிங்கம் நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் உள்ள போட்டிருந்தா, அப்படி ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு அந்த ஜிம்மி கேமரா எல்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்தோம். சான்ஸ் கொடுத்தா பண்ணலாம் சார். இல்ல சார் இல்ல சார், அது சொல்றேன் சார். நீங்க நம்ம யாரு சார் கூட இப்ப நீங்களே பாக்குறீங்க எத்தனை வருஷமா யாரு கூட வர சொல்லு. இதே மாதிரி பின்னாடி தான் இருக்கணும், கேமராக்கு பின்னாடி தான் இருக்கணும் சார். அவருக்கு இருக்கு சார், அந்த கல்யாணம் ஒரு மூஞ்சி இருக்கு அவருக்கு, அவரை கூப்பிடலாம். அப்படி யாரும் கூப்பிடல இது வரைக்கும் கூப்பிடாதவங்களா இனிமேல் கூப்பிட போறாங்க சொல்லுங்க. இல்ல சார் சார் ரெகுலர் டச்ல தான். இல்ல 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப டெய்லி காலைல என்ன ஷூட்டிங் பண்றாங்க, என்ன சீன் பண்றாங்க எல்லாம் பேசிட்டு தான் இருப்போம். ரெகுலராகவே டச்ல தான் இருப்போம். என்ன நடக்கு. ஆமா ஏன்னா 2 பேரும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ராமலிங்கம் கிட்டத்தட்ட நிறைய படம் ஒர்க் பண்ணனால என் ஸ்டைல் அவருக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன். டைரக்டர் டெய்லி பேசுவேன், பவன் டெய்லி பேசுவேன், ப்ரொடியூசர் டெய்லி பேசணும். மேக்ஸிமம் இருந்திருக்கேன். சப்போஸ் இல்லாத நாட்கள் தான். ஆமாமா இல்லாம பண்ண முடியாது சார். வாங்க இங்க 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 வா இங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அது என்னவோ தெரியல, அப்படிலாம் எதுவும் ஃபாலோ பண்ணல. திரும்பவும் வில்லனா நடிப்பீங்களா? திரும்பவும் வில்லனா நடிப்பீங்களா? கதை நான் ஹீரோ தான் கிடையாது, கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ அதுவா வந்தது, நானே போனது கிடையாது. இன்னொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன் காலகட்டம்ல, அதுவும் ஹீரோ தான். பார்ப்போம், நம்மளுக்கு ஏற்ற கதையா இருந்ததுன்னா பண்ணுவேன். நான் எப்படியும் வந்துட்டு தான் இருக்கு, வில்லனுக்கும் கூப்பிட்டு தான் இருக்காங்க, கேரக்டரும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.